கோதாயை நமஹா. இன்றைக்கு 26வது பாசுரம் மாலை மணிவண்ணா. அதற்கு என்ன உள்ளுரை பொருள் எப்படி இருக்கு, அதில் ஆண்டாள் பெருமாள்கிட்ட என்னெல்லாம் கேட்குறா, கோதை பிராட்டியோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும், இந்த சாமிப்பியம் சாயுஜ்யம் அப்படின்னு 26வது பாசுரத்தில் கேட்டால் பெருமாள்கிட்ட சாமிப்பியம் அதிகமாக அருகில் இருக்கணும்னு. அப்புறம் 27வது பாசுரத்தில் சாயுஜ்யம் வேணும்னு கேட்குறார். அப்படின்னு சொன்னால் அந்த வேதாந்த அர்த்தங்கள் இதுக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுமோ, அடியேனுக்கு என்ன புரியுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம், புரியறதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பாலன்ன வண்ணத்துள் உன் பாஞ்ச சன்னியமே அப்படின்னு கேட்குற. பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே என போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருள் அப்படின்னு இந்த வேதாந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்துலேருந்து இல்லை, ஒரு 22வது பாசுரத்துலேருந்து வரிசையாக சொல்லி கேட்டு தான் வரா. அதாவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கணும், பாகவதோத்தமனாக இருக்கணும், பெருமாளுண்ட விருப்பப்பட்டு இருக்கணும், பெருமாளுண்ட துவேஷத்தை வளர்த்தக்கூடாது, பெருமாளுக்கு தாசன் தாசபூதன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும், அப்புறம் பெருமாளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்யறதுக்கு மனம் இருக்கணும், அதுக்கப்புறம் மனதை அப்படியெல்லாம் பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு 10-12 ஸ்டேஜ், ஒரு படி, அடுத்தடுத்த படியில் நம்ம எப்படி மேலுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பெருமாளுண்ட விருப்பத்தை வளர்த்துக்கணும், பெருமாளுண்ட துவேஷத்தை இருக்கக்கூடாது, பெருமாளுக்கு சொல்கிறது அனுகூலமாக இருக்கணும், பெருமாளுண்ட விசுவாசத்தை வளர்த்துக்கணும், அதுக்கப்புறம் பெருமாளுடைய பேரை அடிக்கடி சொல்லணும், பெருமாளுண்ட என்ன நிறைய அதெல்லாம் வரிசையாக இருக்குது, அதெல்லாம் நம்மளை போல் இருக்கிற ஆளுக்கு அது ஏற்கனவே நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 22வது பாசுரத்துலேருந்து என்ன கேட்குறா, ஆலிநிலையாய் அருள், அப்புறம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படிலாம் கேட்குறாளே, ஒரு தடவை வருத்தமும் தீர சொல்லிவிட்டா பாக்கி எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் சரியாகும் தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் இறைவனுடைய அருள் வேண்டும், அந்த ஸ்ரீகிருஷ்ணரோட அருள் இந்த ஒரு நிலைமையை மாறுறதுக்கும் அருள் வேண்டும். ஆனால் சரணாகதனுக்கு இந்த வழியெல்லாம் இல்லை, தானா வழி போகும் அப்படின்னு சொன்னால், தானா வழி யாருக்கு போகும், அந்த ஞான யோகம், அதாவது யோகா அபியாசத்தில் இருந்து பிரணவத்தை ஜபிச்சுக்கிண்டு அது மூலமாக தேகத்தை விட்டுட்டு போகிற அதுபோல் இருக்கிறவாளுக்கு தொடர்ந்து அவளுக்கு அடுத்தடுத்த வழியில் அவள் என்னவை பார்த்து போலோ, இந்த ஒரு பிறவிக்கும் இன்னொரு பிறவிக்கும் எவ்வளோ நேரம் நடுவில் எத்தனை வருஷம் காத்துன்னு இருக்கணுமோ அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம அதை ஆண்டாள் அப்படி சிரமப்படுறதுக்கு சொல்லலை, என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் சரணாகதி பண்ணிவிடு, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஆலை நிறையாய் அருள். ஆலையிலையில் இருந்தவனுக்கு இதெல்லாம் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் 4 சங்கம் கேட்குற, அதெல்லாம் கொடியே விதானமேன்னு கேட்டால் கூட கடைசியாக ஒரு வார்த்தை என்ன சொல்கிறா, ஆலின் இலையாய் அருள். அதாவது ஆலமரத்து இலையில், ஒரு கையளவு இருக்கிற ஒரு ஆலமரத்து இலையில் நன்னா என்ன பண்ணிட்டுருக்கார், காலம் அடைக்கிண்டு ஒரு கட்டவரலை தூக்கி வாய்க்குள்ளே வச்சுட்டு இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமானது 17-14 லோகத்தையும் தன்னுடைய உதரபந்தனத்தில் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு அப்படி இருக்கிற ஒரு குழந்தைக்கு அதுபோல் ஒரு நிகழ்ச்சி, உலகமே என்ன இருக்குது, பிரளயத்தில் இருக்குது, ஒரே ஒரு இலையில பெருமாள் மட்டும் படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொன்னால், சின்ன குட்டி குழந்தையா அந்த இலைக்குள்ள தக்கின அளவுக்கு குட்டி குழந்தையா படுத்துன்னு இருக்கார் அப்படின்னா அது என்ன அர்த்தம், அது எதை காட்டுறது அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் முடியாது, இதனால் செய்ய முடியாது அப்படின்னு பெருமாள் என்ன பண்ண முடியாது, கோதை பிராட்டிக்கிட்ட இதால் எனக்கு இதெல்லாம் சாமர்த்தியமே இல்லை அப்படின்னு ஈ கேனாட் ரெஃப்யூஸ். அதான் முடியாதுன்னு அந்த வார்த்தையை பெருமாள் முதல்ல பெருமாள் அப்படி சொல்லவே மாட்டார். அவருடைய வாசலில் போய் நின்றுட்டு சரணாகதின்னு கீழே விழுந்து சேவிச்சு கேட்டமான அப்போ என்ன பண்ண மாட்டார், அதெல்லாம் இல்லை முடியாதுன்னு சொல்ல மாட்டார். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறா, ஒரு சின்ன கோடு போட்டு காட்டுறா, ஆலை நிலையாய் இத்தனை பெரிய சாமர்த்தியம் கேட்டு எங்களை பற்றி என்ன விரிவாக பேசுறதுக்கு ஒருத்தர் போகணும்,
அப்புறம் ஏதாவது எங்களை போற்றி புகழ்ந்து பாடுறதுக்கு பல்லாண்டு இசைப்பாரு, கொடி வேணும், விதானம் வேணும் அப்படின்லாம் எல்லாம் கேட்கும்பொழுது பெருமாள்கிட்ட கடைசி என்ன சொல்கிறா, உனக்கு ஒரு ஆலை இலையில தவழ்ந்து இருக்கிற அளவுக்கு உனக்கு தெரியும், உன்னுடைய சாமர்த்தியம் அப்படி இருக்குன்னு சொன்னால் நான் கேட்குற விஷயத்தெல்லாம் இந்த உபகரணங்கள்லாம் நீ கொடுத்துட முடியும் அப்படின்றத காட்டுறா. அதே மாதிரி 100 வார்த்தை சொல்கிறா. என்னது, பெருமாள் வந்து பறை தருதியாகில் நீ கொடுப்பறதானா கொடுப்பியா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னா பெருமாளுக்கு முடியாதுன்னு ஒன்று உண்டானா? இல்லை, நீ பறை தருதியாகில் என்ன பண்ண, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னா, இந்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அதுக்கப்புறம் நீயே அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஒரு நிலைமையிலையும் சாயுஜ்யம் கிடைக்கணும், சாமீபியம் கிடைக்கணும். எப்போ சாமீபியம் கிடைக்கிறதுன்றது விரஜா நதியை திரையத்தை தாண்டி உள்ள பெருமாளுண்ட போன பிறகு, பரமபதத்தை அடைந்த பிறகு பெருமாளுக்கு அருகாமையில் இருக்கலாம். பெருமாளுக்கு இருக்கிற மாதிரி அந்த 8 விதமான சிறப்புகளும் நம்மளுக்கும் கிடைச்சிடும். முதல்ல ஜர மூப்பெல்லாம் கிடையாது, வெளிச்சமாக இருக்கும்னு சென்ற பாசுரத்தில் நம்ம பார்த்தோம் தான். ஆனால் அதே மாதிரி வரும்போது சாயுஜ்யம் என்ன சொன்னால் என்ன, பெருமாளை எல்லாத்தையும் அனுகிரகித்துடுவார். நம்ம அங்கேயே இருக்க போகிறோம், அதில் என்ன மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னா அங்கே முதல்ல இருட்டு இருக்காதுன்னு சொன்னோம், வயசாகாது, எல்லாரும் ஒளி பொருத்தியோராக இருக்கும், நிறைய ஞானம் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்தபோது இந்த ஆலிநிலையாய் அருள் அப்படின்னு காட்டதுக்கும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு சொன்னார். அப்போது வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னா பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அடுத்தடுத்த நிலையில் மேலே வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. இப்போது நம்ம பெருமாள் அடையிறதுக்கு ஒரு 5-6 ஸ்டெப் இருக்குது, 7-8 ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை படி இருந்தாலும் ஒரு படியிலேருந்து நம்ம பெருமாளை என்ன பண்ணுறோம், கீழே விழுந்து சேவித்து ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணுறோம். சரணாகதி பண்ண உடனே பெருமாள் என்ன பண்ணுறாரு, இது நாள் வரைக்கும் இந்த ஜீவன் எப்படியோ கடந்தது, ஒரு ஸ்டெப் ஏற்றி விடுறார். அப்போ என்னாச்சு, சரணாகதி பண்ணிட்டோம். பெருமாள் தான் என்ன பண்ண, இந்த 14 லோகத்துக்கும் சிருஷ்டிகர்த்தா அவர் தான் தெரிஞ்சிட்ட பிறகு மனசு அதில் ஈடுபடுறது அப்படின்னு சொன்னால் பெருமாள்கிட்ட இருக்கிற ஒரு துவேஷம் போகிறது, பெருமாள்கிட்ட இருக்கிற வெறுப்பு போகிறது அப்படின்னு சொன்னால் பெருமாள்கிட்ட இருக்கிற வெறுப்பை விட்டுட்டு துவேஷத்தை விட்டுட்டு பெருமாள்கிட்ட பிரீத்தியை வளர்த்துக்கிறோம். பிரீத்தியை வளர்த்துட்டா பெருமாளை எல்லாம் செய்து கொடுக்கறன்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை மேலே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் ஒன்றா விட்டுட்டே வரலாம். அதுக்கப்புறம் சின்னது வாண்டாததெல்லாம் எதெல்லாம் ஏற்புடையதன்றோ அதுலேருந்து விட்டு விலகினே வந்தால், விலகிட்டே வந்த பிறகு எதெல்லாம் நமக்கு தேவையோ அது மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணும், சேர்ந்து வரும். அப்போ இன்னொன்று கேட்டார், இந்த பாசுரத்துலேயே என்ன பார்க்குறார், இதெல்லாம் கொடுக்கணும்னு. அப்புறம் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளுக்கு காது கொடுத்து வாங்கக்கூடிய பேசங்களுக்கு என்ன செய்தியை காது கொடுத்து வாங்கணும், சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் நேரத்தில் பெருமாள் என்ன பண்ண, பெருமாள் பேரை வச்சு எல்லா நேரமும் கூப்பிட்டுட்டே இருக்கும். பெருமாள் பேரை வச்சுக்கிறது வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்லாம் சொல்கிறத காட்டிலும் பெருமாளுடைய நாமங்களை சொல்லி கூப்பிடும் பொழுது எல்லா நேரமும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேர்மறையான ஆற்றல் வீட்டில் எங்கேயும் என்ன பண்ணியிருக்கோம், பகிர்ந்து போயிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிற நேர்மறையான ஆற்றல் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ண ஓட்டங்களும் நேர்மறையாகவே இருக்கும். அப்போ நேர்மறையாக இருந்தால் எங்கே இருக்கிற தவறத்திலேருந்து தாண்டி நம்ம சரியாக நோக்கி செல்வோம், சரியான விஷயங்களை நோக்கி சரியான பாதையில் செல்வோம். அதற்கு என்ன அடிப்படை காரணம், நாம ஜபம். எல்லா நேரத்துலையும் எப்பொழுதும் என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற கிரகத்தில் வீட்டில் போக வர பெருமாள் வேற சொல்லிட்டு இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆனால் அப்படி சொல்லறதுக்கு அஷ்டாட்சரம் ஜபம் பண்ணலாம், துவாசாட்சரம் ஜபிக்கலாம். அப்புறம் எதெல்லாம் நம்ம ஜபம் பண்ணுறோம், ஸ்லோகஸ்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஆற்றுல இருக்கிறவாளோட பேர், நம்ம குழந்தைகளோட பேர் வந்து பெருமாள் பேர், தாயார் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் பேரும் தாயார் பேரையும் கூப்பிட்டுட்டே இருக்கோம். பெருமாள் குழந்தைகளை கூப்பிடுறோம், ஆனால் அந்த பேர் யாருது, பெருமாளுக்கு வச்சுருக்கோம். அதனால தான் முன்னாடி நாளெல்லாம் பெரியவா பேர் வச்சு தருவா, தாத்தா பேர் பாட்டி பேர் அப்படின்னு அந்த மாதிரி வச்சுவிட்டா அதனால் என்ன பண்ண முடியாது, அந்த பேரை நம்ம தொடர்ந்து கூப்பிட்டுன்னு இருக்கோம். அது மாதிரி பெருமாள் பேர் தான் வச்சுப்பா எல்லாருமே. ஆனால் இப்போ இன்றைக்கு நம்ம வந்து நம்ம சேனலில் என்ன பேசுகிறோமோ அது வந்து ப்ரெசண்டாக சீனாரியோவில் இருக்கிற எதிர்மறை கருத்துக்களை, எதிர்மறை எண்ண ஓட்டங்களை பற்றி எப்போவுமே நம்ம பேசுகிறதில்ல. முழுக்க நேர்மறையான கருத்துக்கள், நேர்மறையான எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கணும் அதை மட்டும்தான் சொல்லிக்கிறோம். எப்படி இருக்கணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை காலம் பிடிக்கிறது, 4 வருஷம் பிடிக்கிறது. இன்னும் கூட ஒரு 4 வருஷம் ஆகும் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு இன்னும் நிறைய காலம் பிடிக்கும். நம்ம எப்படி இருக்கிறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம்.
அதனால் என்ன பண்ணணும், பெருமாளுடைய விசுவாசத்தை வளர்த்துக்கணும், பெருமாளுடைய நாமங்களை இடைவிடாது ஜபிக்கணும், பெருமாளுக்கு என்ன பண்ணணும், பூ அவருடைய திருவடி வாரத்தில் பூக்களை சமர்ப்பிக்க வேண்டும், அவருக்கு என்ன அமுது படைக்க வேண்டும், அவருடைய என்ன இருக்கிற சந்நிதியை கோலம் போட்டு தொடச்சி மொழிகி அதுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதுபோல் ஒரு வேலையும் பெருமாளுடைய தொடர்புடையதாகவே அதற்கு ஏற்புடைய செயல்களை செய்து கொண்டிருந்தால் எண்ணம் தூய்மைப்படும், மனம் சுத்தியாகும். எண்ணம் சொல் செயல் மூன்றும் அதை என்ன திரிகரண சுத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது மூன்றும் தூய்மையை அடைவதற்கு ஏற்ப அந்த அது ஒரு விஷயத்தை இங்கே சொல்லணும்னு சொன்னால், இதுக்கும் அந்த இன்னும் மனம் தூய்மை அடைவதற்கும் சரீரம் தூய்மை அடைவதற்கும் ஏற்ப அந்த ரேஷியோவில் பெருமாள் தான் நம்மளுக்கு விசுவாசம் பிறக்கும். பெருமாளுடைய ஏற்கனவே நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் தான், பண்ணத்தினால்தான் இந்த வழிக்கு வந்திருக்கோம். சரணாகதி பண்ணாமல் எதிர் தரப்பில் போயின்னு இருக்கோம்னு சொன்னால் இந்த வழிக்கு நம்ம வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சரணாகதி பண்ண பிறகு என்ன நம்ம என்ன பரதந்திரம், நம்மளுக்கு ஒன்றும் முடியல, எல்லாத்தையும் நீ தான் முன்ன நின்று முடிச்சு வைக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறோம். ஒரு தடவை இதை சொல்கிறோம். அதனால் இந்த ஒரு நிலைமை தாண்டிடுது. அதாவது என்ன ஏகாதசி உபவாசம் இருக்கணும், துவாதசி பாரணை பண்ணணும், அப்புறம் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் பெருமாளுடைய முகோல்லாசத்துக்காக மட்டும், பெருமாளுடைய திருப்திக்காக மட்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது இது மாதிரி இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்னு கேட்டால், முதல்ல சரணாகதி பண்ணிட்டோம், பரமபதத்துக்கு போகிறோம், எல்லாம் தெரிஞ்சுடுது. ஆனால் அடுத்தது என்ன செய்கிறோம், அதற்கு அனுகுணமாக இருக்குது, அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும் இல்லையா. எங்கேயோ வெளியில் போகிறோம், வெளியில் போனால் என்ன பண்ணோம், புது ஆடை அணிகலன்களாக மாற்றிக்கணும். ஆற்றுல இருக்க மாதிரி போவேன்னா கொஞ்சம் நல்லா சுஷ்டுவாக என்ன பண்ணிக்கலாம், ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறோம்னு வைங்க. அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணணும் இல்லையா. அது மாதிரி இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு கிளம்ப போகிறது என்னைக்கோ, நான் இப்போ இல்லை, அடுத்த க்ஷணத்தில் இல்லை, அதுபோல் கிளம்ப போகிறது. இப்போ சரணாகதி ஆன உடனேவே தேகவசான காலத்தில் தான் முக்தின்னு பெருமாள் சொல்லி கொடுத்துருக்கார். அதனால் இந்த முக்தியை அடையிறதுக்கு அது போகும்போது அதற்கு முன்னாடி சில சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி இதற்கு இந்த முதல்ல என்ன பண்ணோம், பெருமாளுடைய விசுவாசத்தை வளர்த்துக்கணும், பெருமாளுக்கே தொண்டு செய்வேன் அடியார்க்கு அடியன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பெருமாளுடைய சிஷ்யர்கள் அவருடைய அடியார்களுக்கு அன்பு செலுத்தணும், பெருமாள்கிட்ட அன்பு செலுத்தணும், இதுக்கெல்லாம் பழகிக்கணும். அப்படின்னு சொன்னால் பெருமாளுடைய அன்பு செலுத்துறது வேறு, பெருமாளுடைய அடியாருடைய அன்பு செலுத்துறது வேறு, அவருடைய வாக்குகளை மாறாத கேட்டுக்கொள்வது வேறு அப்படின்னு சொன்னால் இது ஒன்று ஒரு நிலைமை. இந்த ஒரு நிலைமைக்கும் ஆண்டாள் என்ன கேட்குறா, ஆராய்ந்தருள், நீ கொடுத்தியான அனுகிரகம் பண்ண வருத்தமும் தீரும் மகிழும். மகிழ்ச்சி வரணும் என்று சொன்னால் முன்னாடி இருக்கிற வருத்தத்தெல்லாம் விட்டுடணும். அப்போ பெருமாள்கிட்ட கிடைக்கக்கூடிய சாமீபியம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இங்கே அதுபோல் இங்கே இருக்கும்பொழுது சாதாரணமாக பாட்டுக்கு பொருள் என்ன கேட்டால், எனக்கு இதெல்லாம் வேணும், யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவி போவே. ஆமாம், எங்களுக்கு சம்மானம் பண்ணணும்னு கேட்டாக்க வருத்தமும் தெரிந்து மகிழ்ந்தேன்னா என்ன பண்ண போகிற அப்படின்னா, அப்புறம் நீ என் தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இல்லை நாடு புகழும் பரிசினால் நன்றாக, எல்லாரும் விழா எடுக்கணும், எல்லாரையும் பார்த்து பேசணும், எல்லாரும் முன்னிலையும் எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஒரு ஆகா கொடுக்குறனே, என்ன வேணும்னு கேட்டால் என்ன கைக்கு வாழை ரிஸ்ட்டுக்கு பிரேஸ்லெட் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் என்ன தோடகம் வங்கி போட்டுக்கணும், அது கீழ்காதுக்கு மேல் காதுக்கெல்லாம் போட்டணும்னு ஒன்றா கேட்குறான்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு விஷயங்களை கேட்கணும், இது போல் கேட்டு வாங்கணும் அப்படின்றது கூட பெருமாளுடைய அருள் இருந்தால் தான் அதை கேட்க முடியும். பெருமாளுடைய அருள் இருந்தால் தான் அவனுடைய என்ன பண்ண முடியும், போய் வணங்கி தொழுது நின்று எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்கணும். அது போக்குறதுக்கு கூட பெருமாளோட அனுகிரகம் வேணும். இதில் இன்னொன்று நம்ம ஆச்சாரியர் ஒன்று சாதிச்சாகும், என்னன்னு கேட்டால், இந்த பெருமாள்கிட்ட போய் கேட்கணுன்றதுக்கு முன்னாடி ஆச்சாரியரை அணுகி எனக்கு சரணாகதி பண்ணி தரணும் இப்போ ஆச்சாரியனை விஞ்ஞாபிக்கிறோமே, அது போகிறதுக்கு கூட அந்த ஜீவன் அந்த நிலைமைக்கு போகிறதா இருந்தால் தான் அதுபோல் ஒரு யோசனை வரும். நம்ம பெரியவாளாக பார்த்து நம்ம பசங்களை அழைச்சின்னு போய் பண்ணி கொடுக்குறோன்றது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த நிலையில் அதோ சரணாகதியோடு நிற்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க துளி துளியாக தன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி உயர்த்தி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால், ஒரு உயர்த்தி கொள்வதற்கும் அடுத்தடுத்த படியில் முன்னேறுவதற்கு கூட இறைவனுடைய அருள் வேண்டும். நீ ஆராய்ந்தருள், வருத்தமும் நீ உன்னுடைய அருள் கிடைச்ச பிறகுதான் அந்த வருத்தம் நீங்கும்.
வருத்தம் நீங்கினாலே மகிழ்ச்சின்னு இல்லை. ஆனால் உன்னுடைய அருள் கிடைக்கிறதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும், ஒரே ஸ்ட்ரோக்கிலே வருத்தமும் நீங்கும், பின்னாடியே மகிழ்ச்சியும் வரும். இந்த மகிழ்ச்சி வருது அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன, பெருமாளுடைய அவருக்கு கைங்கரியம் பண்ணுறது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மகிழ்ச்சியை தரும். அப்புறம் இன்னொன்று கூட கேட்குறா, என்னது, பறை தருதி ஆகில். அந்த பறை தருதி அப்படின்ற அந்த பறை என்ற வார்த்தையே இந்த சாதாரணமாக இந்த கோல விளக்கு கொடி விதானம் அப்புறம் அது மாதிரி கேட்கறது காட்டிலும் அந்த பறை என்ற வார்த்தைக்கே கைங்கரிய ஸ்ரீ, அது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். எல்லா நாளும் எல்லா நேரமும் 365 × 24 மணி நேரமும் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற வரைக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு மனம் கொடுக்கணும். அந்த கைங்கரிய ஸ்ரீ கிடைக்கிறதுக்கும் உன்னுடைய அருள் வேண்டும். உன் அருளாலே என்ன பண்ணணும், உன்னுடைய தயவு இருந்தால் தான் உன்னை வணங்க முடியும். இதை எனக்கு முதல்ல புரிய வச்சுடு. அது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டாள் அந்த என்ன புரிஞ்சிருக்கா, அது புரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த சாமீபியத்தை பற்றி 26வது பாசுரத்துலேயும் சாயுஜ்யத்தை பற்றி 27வது பாசுரத்துலேயும் கேட்குறா. இந்த 22வது பாசுரத்துலேருந்து 30வது பாசுரம் பாடுற வரைக்கும் என்ன, தனக்கு என்னெல்லாம் வேண்டும், இறைவனுடைய அருள், அதாவது பெருமாளுடைய அருள் அவளுக்கு எப்படியெல்லாம் வேணும், எல்லாவற்றுக்கும் அருள் வேண்டும். அதாவது தோள் வளையே தோடே செவிப்பூவே அதெல்லாம் கேட்டு அது அணிகளெல்லாம் இருக்கணும்னா ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறுன்னு கேட்டால் ஆடை அணிகலங்கள் வேணும்னு சொன்னால் அதுக்கும் என்ன வேணும், பெருமாளுடைய அனுகிரகம் வேணும். பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு நிலைமையிலேருந்தும் மாறுதல் என்ன தெரியுமா, டெவலப்மெண்ட் கிடைக்கும். மாறுதல்னு சொன்னால் உடனே நெகட்டிவாக எதிர்மறையாக இறங்கிடும்னு புரிஞ்சிக்கக்கூடாது. மாறுதல் என்னன்னு சொல்லும்போது மேலும் மேலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரு வகுப்பறையில் ஒரு பையன் படிக்கிறான், அவனுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது, டியூஷன்லாம் வச்சுருக்குன்னு சொன்னால் போன ஒரு யூனிட் டெஸ்ட்டில் 45 மதிப்பெண் இருந்தால் அவனுக்கு 50 55 மேலும் மேலும் மதிப்பெண்கள் என்ன எப்படி இருக்குது. அதனால் டியூஷனுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தாலே சரியாயிடுமா, இல்லை, தொடர்ந்து இஸ் பீங் கைடட். தொடர்ந்து அவருக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு கைடன்ஸ் கிடச்சிட்டே இருக்கு. அந்த கைடன்ஸு அவருக்கு போதுமான அளவுக்கு மதிப்பெண்களை பெற்றுத்தருகிறது. இது சாதாரண விஷயம். ஒரு வகுப்பறையில் மதிப்பெண்ணே வாங்காட்டால் கூட அடுத்த வகுப்புக்கு போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஆனால் இது அப்படி இல்லை. இந்த ஜீவனை நம்ம கடத்தேற்றுறோம், மேலே அனுப்புகிறோம். அடுத்தடுத்த லெவலுக்கு அவரை என்ன பண்ணோம், உய்விக்க சொல்லி அனுப்பின பிறகு அந்த எண்ணத்துக்கு தொடர்ந்து பெருமாளுடைய அருள் இருந்துகிட்டே இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தினமுமே கேட்குறோம், இன்றைய பொழுது நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். பெருமாளை துஞ்சும் போது அழைவின் துயர்வரில் நினைவின் அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம்னு சொன்னால் கூட ஒரு நாளும் பெருமாளை அனுகிரகம் பண்ணுறது புதுசாக இருக்குமா. நேத்திக்கு பண்ண அனுகிரகத்தோட கண்டினியூவேஷன் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டா கூட அப்படி தான் இருக்கும்னு பொதுவான அடிப்படையில் புரிஞ்சினாலும், ஆனால் பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுவாரா, ஒரு நாளும் புதுசாக அனுகிரகம் பண்ணுவார். அது நேத்தி பண்ண அனுகிரகம் நேத்தி இது அது அப்படியே இருக்கும். ஒரு அனுகிரகத்தை அனுபவிச்சுட்டு போக ரெசிடியூ யூ கேன் ஹேவ் இட், யூ கேன் ரீட்டைன் இட். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் பெருமாள் இன்றைக்கி கேட்குறோம் இல்லையா, இன்னைக்கு பொழுது நல்லபடியாக நடத்த கொடுக்கணும், உனக்கு உன்னுடைய திருவடி வாரத்தை நனவோட நினச்சிக்கணும், இன்றைக்கி பொழுதுக்கு நல்லபடியாக சொல்லி முடிக்கணும், அது சகசரநாமம் சொல்லணும், பெருமாளை சேர்க்கணும், பெருமாள் சொல்லி தொடச்சி கோலம் போடணும் அப்படின்னு என்ன வேலையை செய்தாலும், எது தேவையாக இருந்தாலும் அது அன்னன்னி செய்வதற்கு பெருமாளுடைய அனுகிரகம் என்ன அருள் புதுசாக கிடைக்கும். இது மாதிரி மனசில் வாங்கிண்டா என்ன, மாலைய மணிவண்ணா அந்த பாசுரத்தில் என்ன கேட்குறா, கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு கேட்டால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அருள வேண்டும். எல்லாவற்றையும் என்ன தனக்கு என்ன கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுன்னா பெருமாளுடைய எப்படி கேட்குறா, சாமீபியம். இந்த பாசுரத்தில் என்ன கிடைக்கிறது, சாயுஜ்யம், சாமீபியம், இதெல்லாம் வேதாந்த அர்த்தம் தான். ஆனால் இந்த வேதாந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் புகுத்தியிருக்கா. இதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், இது பார்த்து புரிஞ்சுக்கிறோம், படித்து புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னு சொன்னால் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அடிப்படையில் காரணம், பெருமாளோட அனுகிரகம் இருக்குது. பெருமாள் நம்மளுக்கு என்ன ஆச்சாரியர் மூலமாக சில விஷயங்கள் எல்லாம் புரிய வச்சுன்னு இருக்கார். அப்படின்னா இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாளைக்கு அனுகிரகம் பண்ணிட்டா அப்படியே எல்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு அனுகிரகம் பண்ணிட்டா தொடர்ந்து இருக்கும் தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம பெருமாளை விரும்பி வேண்டி கேட்டு அவனுடைய பாதார விந்தத்தில் உழுந்து சேவிக்கும் பொழுது புதுசாக என்ன கேட்குறோமோ அதற்கு ஏற்ப புதிதாக அருளும் புதிதாக இருக்கும். கேட்கறது ஒன்றே தான், பெருமாள்கிட்ட இடைவிடாத எண்ண ஓட்டங்கள் பெருமாளை தொடர்ந்தே இருக்கணும், நேர்மறையான எண்ண ஓட்டங்கள் இருக்கணும். பெருமாளை என்ன பாடி பாசுரங்கள் சொல்லி மகிழணும் அப்படின்னு கேட்டால் அவர் பெருமாள் ஓகேன்னு தான் சொல்லுவார். எப்படி சொல்லணும்னா ஒரு நாளும் கேட்குறோம் இல்லை, நேத்தி கொடுத்ததே போராதானே, நேத்தி கொடுத்ததே போரும் தான்.
அப்படி இருக்கும். ஆனால் நம்ம தினம் கேட்கறதுனால பெருமாள் என்ன பண்ணுறார், ஒரு நாளும் புதுசாக அந்த அருள் இருந்துகிட்டே இருக்கும். வேறு மாதிரி இருக்கும்னா அது இதே வழியில் தான் இருக்கும். பட் என்ன கொஞ்சம் குவாலிட்டி வைஸ், குவாண்டம் வைஸ், அப்புறம் ஃப்ரீக்வன்சி வைஸ், அப்புறம் நம்ம கிலோ ஹெட்ஸ், மெகா ஹெட்ஸ் சொல்கிறோமே, அதுபோல் அளவில் துளியாக அதிகமாக இருக்கும். ஒரு நாளும் கேட்கணும். அப்படின்னா இந்த பாசுரத்தில் இப்படி சொல்லித்தரார். இதை ஆண்டாள் இப்படி கேட்டுக்கிறா. அப்போ என்னாச்சு, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. அதனால் எங்களுக்கு நீ சொன்ன இப்படிலாம் கொடுத்தியானே எங்களுக்கு மகிழ்ச்சி வரும். இந்த மகிழ்ச்சி வருத்தம் தீர்ந்ததுனால, நீ பண்ணுற அனுகிரகத்தினால வருத்தமும் தீர்ந்தது. அது ஒரு ஸ்ட்ரோக்கு, செமிகோலன் போட்டுக்கலாம். அதே அருள் இன்னொரு தடவை அருள் பண்ணும்போது மகிழ்ச்சியும் வந்தது. இந்த ஜீவன் பெருமாள்கிட்ட நம்ம போய் சேர போகிறோம், நம்மளுக்கு நல்லபடியாக வழி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால நம்மளுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் விவரமாக அடுத்த பாசுரத்தில் என்ன வேதாந்த அர்த்தங்கள் கிடைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.